இலங்கையின் மண்ணை ஆழமாக தோண்டினால் அதன் ஒவ்வொரு துகளிலும் தமிழர்களின் வீரமும் கலைநயமும் கலந்திருப்பது தெரியும். இன்று நாம் பார்க்கும் பல நகரங்கள் வேறு பெயர்களில் இருக்கலாம், ஆனால் அவற்றின் வேர்கள் தமிழர்களுடையது. இந்த முக்கியமான வரலாற்று தேடலுக்குள் செல்லும் முன் நமது வேர்ல்ட் சீக்ரெட் தமிழ் யூடியூப் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள். அப்போதுதான் நமது மண்ணின் மறைக்கப்பட்ட உண்மைகளை தேடி நாம் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். இப்போது வாருங்கள் வீடியோவிற்குள் செல்வோம். இலங்கையின் தலைநகரான கொழும்பு இன்று ஒரு சிங்கள பெரும்பான்மை நகரமாக அறியப்பட்டாலும் அங்குள்ள வரலாற்று சிறப்புமிக்க இந்து ஆலயங்கள் இன்றும் உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஒரு நகரத்தின் பூர்வீகத்தை அங்குள்ள வழிபாட்டு தலங்களே தீர்மானிக்கின்றன. அந்த வகையில் கொழும்பில் உள்ள பொன்னம்பலவானேஸ்வரர் ஆலயம் போன்ற தொன்மையான இடங்கள் இந்த மண் தமிழர்களுக்கு சொந்தமானது என்பதற்கு சாட்சியாக நிற்கின்றன. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இலங்கையின் பூர்வ குடிகள் தமிழர்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. துரதிர்ஷ்டவசமாக தமிழர்களின் அடையாளங்கள் திட்டமிட்ட முறையில் மாற்றப்பட்டு வருகின்றன. தமிழர்களின் கலாச்சாரத்தை அழிப்பதற்காக பல வரலாற்று சிறப்புமிக்க இந்துக்களின் ஆலயங்கள் சிதைக்கப்படுகின்றன அல்லது அவற்றின் அடையாளங்கள் மறைக்கப்பட்டு சிங்கள விகாரைகளாக மாற்றப்பட்டு வருகின்றன. இது வெறும் கட்டிட மாற்றம் மட்டுமல்ல, இது ஒரு இனத்தின் வரலாற்றை அழிக்கும் முயற்சி. மக்கள் அனைவரும் இந்த அபாயகரமான மாற்றத்தை உணர வேண்டியது அவசியம். நமது முன்னோர்கள் விட்டு சென்ற இந்த ஆலயங்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, அவை நமது அடையாளத்தின் ஆவணங்கள். இவற்றை நாம் பாதுகாக்க தவறினால் அடுத்த தலைமுறைக்கு நாம் யார் என்ற வரலாறே தெரியாமல் போய்விடும். ஆவணங்கள் அழிந்துவிட்டால் ஒரு இனம் தன் மண்ணிலேயே அகதியாகத்தான் வாழ வேண்டியிருக்கும். எனவே எஞ்சியிருக்கும் நமது அடையாளங்களை மீட்டெடுப்பதும் பாதுகாப்பதும் ஒவ்வொரு தமிழனின் கட்டாய கடமையாகும். இளைஞர்களை, நமது வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு சரியாக கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கைகளில் தான் இருக்கின்றது. நமது கலை, கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சின்னங்களை வெறும் கற்களாக பார்க்காமல் நமது இனத்தின் உயிர் நாடியாக கருதுங்கள். இந்த ஆலயங்களை பாதுகாப்பதன் மூலமே நமது பூர்வீக உரிமையை நாம் நிலைநாட்ட முடியும். வரலாற்றை மறந்த இனம் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிருங்கள்.